வணக்கம். போன வாரம் வீடியோவில் ப்ரெக்னென்சி ஸ்கேனில் அந்த குழந்தைக்கு இருக்கிற ஒரு நார்மல் வேரியன்ட் பற்றி பார்த்தோம். அதாவது அந்த குழந்தையோட ஹார்ட்டில் எக்கோஜெனிக் ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு நார்மல் வேரியன்ட் இருக்கும், அதை பற்றி பார்த்தோம். அது போலவே இந்த வாரமும் ஒரு நார்மல் வேரியன்ட் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா, அந்த டெவலப்பிங் ஃபீட்டஸ், அந்த குழந்தையோட பிரெயினில் சின்னதாக ஒரு நீர்க்கட்டி, கோராய்ட் பிளெக்ஸஸ் சிஸ்ட் அப்படின்னு உங்கள் ஸ்கேன் டாக்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த நீர்க்கட்டியானது குழந்தைக்கு மூளை வளர்ச்சி ஏதாவது பாதிக்குமா, அல்லது அந்த ப்ரெக்னென்சி பீரியட்லேயே அந்த நீர்க்கட்டி மறைந்து விடுமா, அல்லது டெலிவரிக்கு பிறகு அந்த குழந்தையின் நினைவு திறனையோ அல்லது அறிவாற்றல் வளர்ச்சியையோ ஏதாவது பாதிக்குமோ அப்படிங்கிற டவுட்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அதெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோவை நான் பேச போகிறேன். நான் டாக்டர் சுதா ஃப்ரம் சுதா ஸ்கேன் சென்டர், ஜேபி ஹாஸ்பிட்டல், கோயம்புத்தூர். குழந்தையோட பிரெயினில், ஃபீட்டல் பிரெயினில் லேட்ரல் வென்ட்ரிக்கிள்ஸ்னு இருக்குது. ரைட் லேட்ரல் வென்ட்ரிக்கிள், லெஃப்ட் லேட்ரல் வென்ட்ரிக்கிள்னு ரெண்டு சைட்லேயும் லேட்ரல் வென்ட்ரிக்கிள்ஸ் இருக்குது. இந்த லேட்ரல் வென்ட்ரிக்கிளில் கோராய்ட் பிளெக்ஸஸ் இருக்குது. இந்த கோராய்ட் பிளெக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர். இதில் பல செல்கள் அண்ட் பிளட் வெசல்ஸ் நிறைஞ்சிருக்கும். இந்த கோராய்ட் பிளெக்ஸஸோட வேலை, ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட், சிஎஸ்எஃப் ஃப்ளூயிடை சுரப்பது, செக்ரீட் பண்ணுறது. இதில் செக்ரேட் ஆன ஃப்ளூயிட் இந்த லேட்ரல் வென்ட்ரிக்கிளில் ஃபில் ஆகி அது அப்படியே தேர்ட் வென்ட்ரிக்கிள் போயிட்டு, ஃபோர்த் வென்ட்ரிக்கிள் போயிட்டு, அதுக்கு அப்படியே ஸ்பைனல் காலமில் அது என்ட்ராகி கீழே வரைக்கும் அந்த எக்ஸ்டெண்ட் ஆகும் செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட். ஸோ இந்த சிஎஸ்எஃப் ஃப்ளூயிடோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸையும் ஸ்பைனல் கார்ட் ஸ்ட்ரக்சர்ஸையும் ஒரு குஷன் எஃபெக்ட் மாதிரி கொடுக்குது இந்த சிஎஸ்எஃப் ஃப்ளூயிட். சரி, இந்த கோராய்ட் பிளெக்ஸஸில் ஏன் நீர்க்கட்டி வருது? இந்த கோராய்ட் பிளெக்ஸஸில் தான் சிஎஸ்எஃப் செக்ரேட் ஆகுது. ஸோ அப்படி செக்ரேட் ஆகிற அந்த ஃப்ளூயிட் சின்ன சின்ன டக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த டக்டில் ஏதாவது ஒரு அடைப்பு ஏற்பட்டால் அந்த கோராய்ட் பிளெக்ஸஸில் அங்கேயே சிஎஸ்எஃப் தேங்கி அது ஒரு நீர்க்கட்டி மாதிரி நமக்கு ஸ்கேனில் தெரியும். இது ஒரு வென்ட்ரிக்கல்லையும் வரலாம், ரெண்டு வென்ட்ரிக்கல்லையும் இந்த நீர்க்கட்டிகள் வரலாம். இந்த நீர்க்கட்டியானது நம்ம உடம்புல இருக்கிற மற்ற நீர்க்கட்டிகள் மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்கின்ல செபியேஷியஸ் சிஸ்ட்னு இருக்குது. ஸ்கின்லேயே அந்த டக்ட் அப்ஸ்ட்ரக்ட் ஆகிறதுனால அங்கேயே நீர் கோர்த்து அது ஒரு கலெக்ஷன் மாதிரி இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இங்கேயும் சிஸ்ட் வருது. ஸோ இந்த கோராய்ட் பிளெக்ஸஸ் சிஸ்ட் ஆனது 4 மாதத்துலேயும் 5 மாதத்துலையும் நீங்கள் பார்க்கலாம். அதாவது 16, 17, 18 வாரத்துலேருந்தே அந்த குழந்தையோட பிரெயினில் நீங்கள் பார்க்கலாம். இது 1 to 2% ஆஃப் த ஃபீட்டஸஸ்க்கு நார்மலாக நம்ம இந்த கோராய்ட் பிளெக்ஸஸ் சிஸ்ட்டை பார்க்குறோம். ஸோ இதை ஒரு ஐசோலேட்டட் ஃபைண்டிங், இந்த நீர்க்கட்டி மட்டும்தான் இருக்குது பிரெயினில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகே, இந்த கோராய்ட் பிளெக்ஸஸ் சிஸ்ட் ஆனது வேறு எப்படியெல்லாம் ப்ரெசென்ட் ஆனால் அந்த குழந்தைக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இப்போ நான் சொல்கிறேன். 3 சினாரியோஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா, இந்த கோராய்ட் பிளெக்ஸஸ் சிஸ்ட்டு சைஸ் மிகவும் பெரிதாக ஆனால் அது குழந்தைக்கு பிரச்சனையை தரும். ஸோ நார்மலாகவே இந்த நார்மல் கோராய்ட் பிளெக்ஸஸ் சிஸ்ட் சில மில்லிமீட்டர்ஸ் தான் இருக்கும், லைக் கடுகளவு தான் இருக்கும். பட் கொஞ்சம் இந்த அப்நார்மல் கண்டிஷனில் என்ன இருக்குன்னா, இந்த கோராய்ட் பிளெக்ஸஸ் சிஸ்ட் 1.5 சென்டிமீட்டர் கூட பெரிதாகி என்ன ஆகும்னா, அட்ஜசன்ட் பிரெயின் ஸ்ட்ரக்சர்ஸை கம்ப்ரெஸ் பண்ணும், ஒரு ப்ரெஷர் எஃபெக்ட் கொடுத்து. இதனால் அங்கே அந்த செரிப்ரோஸ்பைனல் ஃப்ளூயிட் அதிகமாக கலெக்ட் ஆகி ஹைட்ரோகெஃபலஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வர வாய்ப்பு இருக்குது அந்த குழந்தைக்கு. ஸோ இந்த ஹைட்ரோகெஃபலஸ்ங்கிறது அதிகமாக நீர் கோக்கிறது அந்த லேட்டரல் வென்ட்ரிக்கல்ல. ஸோ இதை நம்ம குழந்தை டெலிவரி ஆன வாட்டி சர்ஜரி பண்ணி தான் கரெக்ட் பண்ண முடியும். இது ஒரு சினாரியோ. ரெண்டாவது எப்போ பயப்படணும்னா, மல்டிபிள் சிஸ்ட் இருந்தால். ஒரு சிஸ்ட் 2 சிஸ்ட் இருக்கிறது காமன். பட் மல்டிபிள் 4-5 சிஸ்ட் 2 லேட்ரல் வென்ட்ரிக்கல்லையும் இருந்தால் நம்ம கொஞ்சம் பயப்பட வேண்டும். மூன்றாவது சினாரியோ என்னன்னா, இந்த குழந்தைக்கு பிரெயினில் மட்டும் நீர்க்கட்டி அல்லாமல் உடம்புல பல உறுப்புகள்லையும் ஏதாவது மாற்றங்கள் பார்க்கலாம். லைக் அசோசியேட்டட் அனாமலிஸ் பார்க்கலாம். அது என்னென்ன அனாமலிஸ்னால், ஒன்று ஹார்ட்டில் டிஃபெக்ட் இருக்கலாம். ரெண்டாவது கிளென்ச்டு ஃபிஸ்ட், அதாவது அந்த குழந்தைக்கு நம்ம அரை மணி நேரம் ஸ்கேன் பண்ணாலும் இந்த ஃபிங்கர்ஸ்லாம் எக்ஸ்டெண்டே ஆகாது, இப்படி ஃப்ளெக்ஷன்லேயே இருக்கும், கை மூடியே வைத்திருக்கும் அந்த குழந்தை. இது ஒரு அப்நார்மாலிட்டி. அண்ட் ராக்கர் பாட்டம் ஃபுட்னு சொல்லுவோம், கிளப் ஃபுட்னு சொல்லுவோம், அந்த காலில் பாதம் வளைந்து இருப்பது. நான்காவது, அந்த குழந்தையை சுற்றி இருக்கிற ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட் அதிகமாக இருப்பது, அது பாலிஹைட்ராம்னியாஸ்னு சொல்லுவோம். ஐந்தாவது, இந்த குழந்தையோட தலையோட ஷேப் வித்தியாசமாக தெரியும். ஸோ இதெல்லாம் அசோசியேட்டட் அனாமலிஸ்னு சொல்லுவோம். இது எதில் வரும்னா, ட்ரைசோமி 18 எட்வர்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் தான் இந்த கோராய்ட் பிளெக்ஸஸ் சிஸ்டோட இந்த அசோசியேட்டட் அனாமலிஸ் அந்த ஃபீட்டஸ்க்கு வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ட்ரைசோமி 18 எட்வர்ட் சிண்ட்ரோமும் எவ்வளோ % இருக்குன்னா, 1 in 3000 பேபிஸில் தான் நம்ம இதை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரி கோராய்ட் பிளெக்ஸஸ் சிஸ்ட் வித் அசோசியேட்டட் அனாமலிஸ் வேறு ஏதாவது இருந்தால் அடுத்தது உங்கள் டாக்டர்ஸ் ஆம்னியோசென்டசிஸ் அப்படிங்கிற ஒரு இன்வேசிவ் டெஸ்ட் பண்ணி
அந்த ஆம்னியாட்டிக் ஃப்ளூயிடில் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஏதாவது குரோமோசோமல் அப்நார்மாலிட்டி அந்த குழந்தைக்கு இருக்கா அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி அப்நார்மாலிட்டிலாம் இருந்தால் அந்த ப்ரெக்னன்சி கண்டினியூ பண்ணாமல் நம்ம டெர்மினேட் பண்ணிடலாம். சார் நான் சொன்ன மாதிரி இந்த கோராய்ட் பிளெக்ஸஸ் சிஸ்ட் மட்டும் உங்கள் ஸ்கேனில் ஃபீட்டஸ்க்கு இருக்குன்னு உங்கள் டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது அந்த 4th month 5th monthல சொல்லியிருந்தாங்கன்னா, வேறு எந்த அனாமலிஸும் இல்லாமல் இதை மட்டும் சொல்லியிருந்தாங்கன்னா, நம்ம 5th month ஸ்கேன் அதுக்கு அடுத்து பண்ணுற 6வது மாதம் 7வது மாதம் ஸ்கேனில் இந்த நீர் கட்டி தானாகவே மறைந்து விடும். மோஸ்ட்லி 24 வாரத்திலேயே மறைந்து விடும். அல்லது 7-8 மாதங்களில் 34 வீக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையோட பிரெயினில் அந்த கோராய்ட் பிளெக்ஸஸ் மறைந்து விடும். அதனால் இந்த ஒரே ஒரு ஐசோலேட்டட் ஃபைண்டிங் உங்கள் டாக்டர்ஸ் கொடுத்தா நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த நீர்க்கட்டியானது கண்டிப்பாக அந்த குழந்தையின் மூளை வளர்ச்சியையோ அல்லது நினைவு திறனையோ அல்லது அறிவாற்றல் வளர்ச்சியோ எதையும் பாதிக்காது. வேறு ஏதாவது அசோசியேட் அனாமலி இருந்தால் மட்டும் மற்ற டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து அது என்னன்னு அதை கண்டுபிடிப்பது நல்லது. ஸோ கோராய்ட் பிளெக்ஸஸ் பற்றிய விளக்கம் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கொஸ்டின்ஸில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.